இதற்கு அவருடைய இன்னொரு மனைவியிட விருப்பம். இப்போ இதில் 2 பேர் வழியாக பாதிக்கப்படுறாங்க. இந்த கள்ளக்காதல்ன்றது உண்மையிலேயே அதுவும் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். ஏனெண்டா வாழ்க்கையில தோத்து போயிட்டு திரும்பியும் அப்படி ஒரு நிலைக்கு வந்து என்ன தோல்வியை சந்திச்சீங்க நீங்கள் அப்படி வாழ்க்கையில்? உள்ள வயிற்றுல இருக்க தெரிஞ்சு நான் போய் பேசிட்டு சண்டை பிடிச்சிட்டு வந்தேன். அப்போ இல்லை அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிறகு விஸ்வமுடியில் போய் இருக்க போகத்தான் தெரியும் இவங்களுக்கு. உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியில்லாட்டி உங்களோட சகோதரங்கள் இல்லை அம்மா அப்பாவோட போய் நீங்கள் உங்களோட பாட்டுக்கு இருக்கணும். இப்படியெல்லாம் பிள்ளையான முடிவு எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. இந்த பிள்ளையான முடிவுக்கு காரணமாக இருக்கிறது ஒரு குறுகிய நேரத்தில் எங்களோட மூளை எங்களுக்கு. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் ஒரு உதவியை வழங்க போகிறேன். அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில பள்ளிக்கூடங்கள் வட்டக்கச்சி ஆறுமுகம் நாவலர் வீதியோ ஆறுமுகம் வீதி அந்த இடத்துல இருந்த ஒரு நர்சரிக்கு ஒரு உதவியை கேட்டிருக்கணும். தங்களோட பள்ளிக்கூடத்துக்கு ஒரு உதவியை பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தர்மபுரம் பொது கிரவுண்ட் இதில் ஒரு வாலிபால் விளையாடக்கூடிய ஒரு கிரவுண்ட் இல்லை. வாலிபால் கிரவுண்டோண்டு சுற்றி வர நெட் அடித்து அதுக்குரிய வேலை திட்டம் செய்து அதை அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அதே மாதிரி முரசுமோட்டை பகுதியிலையும் கோரக்கன்கட்டை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஃபுட்பால் டீம் இருக்கணும். அந்த ஃபுட்பால் டீம் தங்களுக்கும் உதவியை பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்னும் ஒன்று, அது எனக்கு சரியாக ஞாபகத்தில் வரையில், இப்படி பள்ளிக்கூடங்களுக்கான அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் இப்போ இல்லமை வல்லுநர் போட்டி நடந்து கொண்டிருக்கு. அந்த இல்லமை வல்லுநர் போட்டிக்கு தேவையுடைய பாடசாலைகளில் இருந்து பரிசு பொருட்கள் 50 பிள்ளைகளுக்கு 100 பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டு போட்டி முடிஞ்சோன்னே வழங்குறதுக்கு பரிசு பொருட்களை பெற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான உதவிகள் கேட்கப்பட்ட உதவிகள் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு பரிசு வழங்க நினைச்சாலோ இல்லை இந்த விளையாட்டு கழகங்களுக்கு உதவி செய்ய நினைச்சாலோ தொடர்பு கொள்ளுங்கள். இந்த டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த தொடர்பு இலக்கம் இருக்குது, அதை எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள். அதனூடாக இந்த உதவி கேட்ட உறவுகளுக்கு ஒரு உதவியை வழங்கக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். இன்றைய தினம் யாருடைய உதவியை வழங்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். தேவான்னு சொல்லக்கூடியவா கனடாவில் இருக்கிற. இப்போ தான் என்னோடாக முதல் தடவையாக ஒரு உதவியை வழங்குறா. வேறு உறவுகள் ஊடாக உதவியை வழங்கிய ஒரு உறவு தேவான்னு சொல்லக்கூடியவாட உதவியை தான் இன்றைய தினம் வழங்க போகிறோம். ஏற்கனவே ஒரு உதவி கேட்ட உறவுகள் இருக்கணும். அப்போ அவைய நிலப்பாட்டை போய் தெரிஞ்சு கொண்டு உதவியை வழங்குவோம். டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறீங்க, இந்த வீடியோவில் இருக்கிற உறவுகளுக்கு உதவி கிடைக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் பகிர்வினூடாக உங்களோட ஆதரவை தாங்க. வாங்க உதவியை வழங்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர்? என்ன பேர்? சால்மதி. இயக்க கால பகுதியில் வச்ச பேரா? தமிழ் பேர் எல்லாருக்கும் வைக்கணுமெண்டு வச்ச பேர். எப்படி சால்மதி என்ற அந்த பேரை வச்சு வழங்கிச்சு எனக்கு சால்மதி. நீங்கள் இருக்கிற உங்களோட சொந்த இடம் எது? இந்த ரங்கன் குடியிருப்பு தான் உங்களோட சொந்த இடம். இப்போ இதுக்கு எவ்வளோ காலமாக இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லை இதுக்கு வேறு இடத்துல போய் இருந்துட்டு இப்போ வந்துருக்கிறீங்களா? இங்கே விஸ்வமுடுவில் கல்யாணம் செய்து அங்கே இருந்த நீங்கள் இப்போ மனுஷண்ட வீட்டை இருந்த நீங்கள் இப்போ இங்கே வந்துருக்கிறீங்க. இங்கே எவ்வளோ காலம்? இங்கே ஒரு 6 மாதம். இங்கே இப்போ 6 மாதம். கொஞ்ச நாள் தான் போனது. கொஞ்ச நாள் தான். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 27 வயது. 27 வயது. பேர் சால்மதி. ஓ, சால்மதின்னு சொல்லக்கூடிய சந்திச்சிருக்கிறோம். நீங்களும் யார் இருக்கிறது? 2 பிள்ளைகள். யார் இதில்? கை குழந்தை ஒரு ஆளும். அவருக்கு எத்தனை வயது? இல்லை இருக்கட்டும் ஓகே இருக்கட்டும். 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் இருக்கணும். அவர் மூத்தவருக்கு எத்தனை வயது? 7 வயது. 7 வயது. கடைசி பிள்ளைக்கு அவருக்கு 13ஆம் தேதி ஒரு வயது. 13ஆம் தேதி வந்தால் 1 வயது. இப்போ ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற. அப்போ இந்த பகுதிக்கு நான் அடிக்கொருக்கா போகிறேன்னா எங்களோட பதிவுகளை பார்த்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இவருடைய அண்ணா என்ன கண்டுபிடி தங்கச்சி தீ விபத்தில் இதாக இருக்கிறா. அப்போ அவருக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருப்பதாகவும் உதவி வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ அதைத்தான் அவட நிலப்பாட்டை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். என்னக்கா நடந்தது? என்ன தீ விபத்துக்கான காரணம் என்ன? அவர் இந்த மனுஷன் வேற கல்யாணம் கட்டிட்டு வேற திருமணம் செய்துட்டாரோ? வேற ஒரு
அவாக்கு மனுஷனும் இருக்கு 2 பிள்ளைகளும் இருக்கு. அதாவது உங்களோட கணவருக்கு எத்தனை வயது? அவருக்கு 34 வயசு. 34 வயது. அவர் வந்து வேற ஒரு திருமணம் செய்த ஒரு ஆளை வந்து திருமணம் செய்திருக்கிறார். அப்படியா? அந்த பிள்ளைகளுக்கு எத்தனை வயது? மூத்த பிள்ளைக்கு 17 வயசு. அவர் திருமணம் செய்திருக்கிற ஆளுக்கு மூத்த பிள்ளைக்கு 17 வயது. ரெண்டாவது பிள்ளைக்கு 10 வயசு. ரெண்டாவது பிள்ளைக்கு 10 வயது. அவ எங்க இருக்கிறவ? அவையிலும் விசோடு தானோ? தான் இருக்கணும். உங்களோட வீட்டுக்கு பக்கத்துலயா இல்ல அவையில சொந்தக்காரரோ? இவியல் வந்து தொட்டி அடியில இருக்கணும் விசோமடு. அவள் வந்து விசோமடு மேட்டுப்புட்டியில இருக்கு. சோடு மேட்டுப்புட்டி என்ற இடத்துல இருக்கிறவா இவையில கள்ள தொடர்பு. அப்படியா? முதல் அப்படித்தான் இருந்தது. இப்ப கூட்டிட்டு போயிட்டு. நீங்க எப்ப இந்த முடிவு எடுத்த? நீங்க சொல்லுங்க. இனி இருக்கக்கூடாதுன்றத அந்த முடிவு எடுத்தேன். ஏனண்டா வாழ்க்கையில தோத்து போயிட்டு திரும்பியும் அப்படி ஒரு நிலைக்கு வந்து. என்ன தோல்வியை சந்திச்சீங்க நீங்க அப்படி வாழ்க்கையில? அதில் ஒரு திருமணம் செஞ்சனா அவரும் இப்படி ஒரு பிரச்சனை தான். நான் அவை வேணாண்டு விட்டுட்டு வந்து நான் மூத்த பிள்ளையோட உங்களோட மூத்த பிள்ளையோட நீங்களாவே வேணாமண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவரும் இப்படி பிரச்சனை தான், பொம்பளை பிரச்சனை. திரும்பியும் ஆனால் அவருக்கு ரெஜிஸ்டர் இல்லை, இவருக்கு ரெஜிஸ்டர் இருக்கு. இவருக்கு ரெஜிஸ்டர் இருக்கு. இவரை செஞ்சு இவர் என்னைய மாற்றி இவரை நீங்கள் எழுதி திருமணம் செய்த நபர் இவரா? சரி, திருமணம் செய்து திருமண வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கக்குள்ள இடையில இவாட ஒரு தொடர்பு பிரச்சனை வர முதல் பிள்ளை வயிற்றுல இருக்க தெரிஞ்சு நான் போய் பேசிட்டு சண்டை பிடிச்சிட்டு வந்தேனா. அப்போ இல்லை அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேனா. பிறகு விஸ்வமுடியில் போய் இருக்க போகத்தான் தெரியும் இவங்களுக்கு. அந்த ஊருக்கு நாங்களும் போகத்தான் எங்களுக்கும் ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சு வந்து நாங்கள் இருந்து நான் வந்துட்டேன். எந்த பிரச்சனையால தான் வந்தேன். எந்த பிரச்சனையால? வேற பிரச்சனை கூடி கொண்டு போகத்தான். எங்க இருந்து வந்த நீங்க? விஸ்வமுடியிலேருந்து திரும்பி இங்கே வந்து ரங்கன் குடியிருப்புக்கு வந்துட்டீங்க. ரங்கன் குடியிருப்புக்கு வந்தால் இது கடைசியாக இப்போ நடந்தது இந்த சம்பவம்ன்றதான் கேட்குறேன். இது 11ஆம் மாதம் நடந்தது. 11ஆம் மாதம், போன 11ஆம் மாதம் 20ஆம் தேதி. இப்படி என்ன அவரோட வாக்குவாதப்பட்டுட்டு தவறான முடிவு எடுத்தனீங்களா? இல்லை தான் கூட்டிகிட்டு போனது அவர் இதுவரைக்கும் ஒத்துக்கொள்ள இல்லை. தான் அவளோட இருக்கிறது கூட்டிகிட்டு போனது தான் தானுண்டு. வண்டைக்கு தான் கூட்டிகிட்டு போனான், தன்னோட தான் இருக்கிறாள், நான் அவளோட தான் இருக்க போகிறேன், அவளோட தான் போக போகிறேன்னு சொல்லி போகத்தான் நான் சண்டை பிடிச்சி ரெண்டு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என்னத்தை பயன்படுத்தினீங்க இப்படி செய்கிறதுக்கு? மண்ணெண்ணெய் வீட்டில் இருந்ததா? இருந்தது. வீட்டில் மண்ணெண்ணெய் இருந்த ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா இப்படி தான் செய்யணும்? எங்களோட சின்ன ஓலைக்கொட்டில் தான் அந்த வீடு. ஓலைக்கொட்டில் வீடு. நீங்கள் இப்போ அவரும் உங்களோட வீட்டில் இருந்தவர், அவரோட நீங்கள் வாக்குவாதம் வாய் தர்க்கம் இப்படி போய்கொண்டிருக்கு. அவர் சொல்கிறார் அங்கே அவளோட தான் நான் போய் வாழ போகிறேன்ற மாதிரி உங்களோட பிரச்சனை படையக்குள்ளே நீங்கள் டக்கண்டு ஒரு பிள்ளையான முடிவு எடுக்கிறீங்க. அவரை வெறுட்டுறதுக்காக எடுத்தனீங்களா இல்லை உண்மையிலேயே? வெறுட்டேன் இல்லை, அந்த நேரம் கோபத்தில் செஞ்சிட்டேன். வெறுட்டுறதுக்கண்டு இல்லை, இருக்கக்கூடாது. இல்லை, நிறைய உறவுகளுக்கு வந்து உண்மையிலேயே ஏற்படுறது குடும்பத்தில் தனக்கு அன்புக்குரியவர் இல்லை ஒரு இழக்க முடியாத உறவு அப்படி ஒரு இலக்க நேரிடுதண்டைக்குள்ள ஒரு தவறான முடிவுகளுக்கு வந்து போயினோம். அந்த உறவை வெறுட்டுறதுக்காக சில பேட்ட வரலாறுல வந்து கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த வெறுட்டுறதுக்காக அவை ஒரு நடவடிக்கை வந்து செய்திருப்பினோம். இப்போ அதை எடுக்கிற மாதிரி ஊத்துற மாதிரி அப்படி செய்யக்குள்ள அவை வந்து அதை தடுத்து நிறுத்தி தங்களை வந்து அந்த இடத்துல இது செய்வினோம் அப்படின்றதுக்காக ஒரு சில உறவுகள் எடுத்து சில நேரம் அது பிள்ளையா அவை எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் அவையிலே எதிர்பார்க்காம சில சம்பவங்கள் நடந்திருக்கும். இப்போ என்னதான் இல்லாட்டியும் எங்களோட உடலை நாங்கள் சேதப்படுத்தலாமா? அதை நீங்கள் எங்களோட சமுதாயம் வந்து எல்லாத்தையுமே தப்பா பார்க்குற சமுதாயம் தான் நாங்கள் பெருக்கிறது. இப்போ முதலும் எந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தான் தெரியும், பார்க்குறவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. முதலும் பிரச்சனைண்டா வேணாண்டு நான் விட்டுட்டு வந்தேன். முதல் உள்ள கணவர் அவரும் ஒரு வேற பொம்பளையோட பிரச்சனை அது இதுன்னு நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்க. இது பிள்ளையண்டு நான் விட்டுட்டு வர தானே ஊர் மக்கள் சொல்ல வேணும், நான் தப்பானவர் என்று தான் சொல்ல வேணும்.
யாராக இருந்தாலும் முன்ன எங்களோட ஒன்று கதைச்சிட்டு போக விட்டு இன்னொன்று கதைக்கிறார் உலகம் சமுதாயத்தில் தானே நாங்கள் இருக்கிறோம். அப்போ வேலைப்படித்தான் கதைப்பினோம். அவள் எல்லாத்தையும் யோசிச்சு போட்டு தான் நான் இதை பிள்ளைகளையும் சமுதாயத்துக்காக வாழ்ந்துருக்குறீங்க நீங்கள். சமுதாயத்துக்காக வாழ்கிறது வாழ்க்கை ஒரு சில வாழ்க்கைகள் இருக்குது. ஆனால் சில எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சமுதாயம் வந்து பார்க்காது. அதே மாதிரி இந்த மனநிலையில் வந்து உங்களுக்கு அவாக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்துக்கு வேறு கதையை வந்து பார்க்கல விளங்குது. என்ன மாதிரின்னு சொன்னால் முதல் வந்திருக்கிற அப்புறம் இனியும் நான் திரும்ப வீட்டை போய் தனித்து வாழவனாக இருந்தால் இல்லை நான் இந்த வாழ்க்கை எப்படி போகுமா இருந்தால் பார்க்குறவங்க இவா ஒரு பிள்ளையானால் இவாக்கு இதுதான் வேலைன்ற மாதிரி ஒரு கோணத்தில் கதைச்சிருவாங்கன்றது உங்களோட ஒரு மனதில் பட்டது. ஆனால் அப்படி இல்லை. இந்த உலகம் அப்படி பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக இறக்குற உலகமாக தான் இருக்குது. தாங்களே தங்களோட மனதில் வந்து நிறைய கேள்வி, பார்க்குறவன் என்ன நினைப்பான், பார்க்குறவன் என்ன சொல்லுவான், இவன் இப்படித்தான் நினைச்சிருப்பான், அவன் அப்படித்தான் நினைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனநிலை இருக்குது. உண்மையிலேயே என்னதான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது இப்படி என்னென்னு சொல்கிறது, அதில் ஒரு பிரச்சனையான விஷயம் இதுதான். தலையிலேயே ஊற்றினீங்க மண்ணைய இல்லை உடம்புக்கு ஊற்றி என்ன தலை தீப்பெட்டியால் அவர் இங்கே பக்கத்துலேயே நின்றவரோ அவருக்கு தெரியாதா நீங்கள் இவ்வளவு செய்து முடியும் மட்டும்? ஊற்றினது தெரியும். நான் தட்டைக்குள்ள நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டேன். நீங்கள் தள்ளி போனீங்க அவர்கிட்ட கண்ணுக்கு போடாமல் தள்ளி போயிட்டேன். ஊற்றிட்டு நிற்கிறீங்கன்றது தெரியும். அப்போ நெருப்பு வச்சதுக்கு அப்புறம் யார் காப்பாற்றுனது? பெரிய வலிக்கிறது எனக்கு. பெரிய வலிக்கிட்டோன்னா நானே ட்ரெஸ் கலட்டி எரிஞ்சிட்டேன். உடுப்பை கலட்டி எறிஞ்சிட்டு நான் கீழே உருண்டு அதை நினச்சிட்டு எரிஞ்சிட்டு 50 வீதம் எரிஞ்சதாண்டு டாக்டராக சொன்னாங்க. எரிஞ்சதெல்லாம் 50 வீதம் எரிஞ்சிருக்கு. இந்த கை எல்லாம் இப்போ உங்களுக்கு செயல்படக்கூடிய மாதிரி இருக்குதா? கொஞ்சம் தலைமுடியெல்லாம் நல்ல தலைமுடி இருந்தது. தலைமுடி எரியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வெட்ட சொல்லி வெட்டினேன். ஏண்டா புண்ணுகளில் வந்து ஒட்டி பிடிச்சிருமெண்டேன்னு பின்னுக்கும் புண்ணு இருந்தது. இப்போயும் இந்த 2 கால்லையும் புண்ணு ஆறையில் உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு அங்கங்கே. முழங்காலுக்கு மேலே இதுக்கு மேலே. சரி 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 இருக்கட்டும் இருக்கட்டும். கொண்டை விட்ட ஒரு நாளைக்கு போய் மருந்து கட்டுறது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல். கொண்டை விட்ட ஒரு நாளைக்கு போய் மருந்து கட்டுறீங்க. இந்த முகமெல்லாம் அந்த அதோட ஃபயர் தான் நெருப்பிட சட்டையை கலட்டி எறியக்குள்ள பட்டது. உண்மையிலே இப்படி பிள்ளையான முடிவு எடுத்தாக்கள் ஏராளமான பேர் இருக்கிறோம். இப்போ ஒரு அண்மையில் ஒரு அக்கா கூட சொன்னா தண்டை பிள்ளை 16 வயதில் அப்படி ஒரு முடிவெடுத்து இறந்து போனான்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி என்னோட கால் பண்ணி கதை கேட்க சொல்லியிருந்தா. அப்படி அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் இந்த மாதிரி நாங்கள் தவறான முடிவு எடுக்க போகிற மட்டும் மற்ற வகையில் விருட்ட முற்படுறதும் அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதுமே பிள்ளையான ஒரு விஷயம். இந்த உலகத்தில் நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லோரும் இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க இல்லாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களோட கணவர் இருக்கணும்னு நீங்கள் ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க. மாறாட்டி அதை அவற்ற பிரச்சனை. அதை விட்டு போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு நல்ல ஒரு சுகதகியாக நல்லா இருந்தால் கடைசி மட்டும் ஏதோ ஒன்று செய்து நீங்கள் உழைச்சி வாழ்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு நீங்கள் உங்களை சேதப்படுத்தியிருக்கிறீங்க. எத்தனை சகோதரம் உங்களுக்கு? 5 பேர். 5 பேர். எத்தனை அண்ணாக்கள்? எத்தனை அக்காவும் நீங்களும். இப்போ உங்களுக்கு யார் உதவின்னு சொல்லி இருக்கிறது? அக்கா தான் ஹாஸ்பிட்டலில் 1.5 மாசமா நின்றுவா. உங்களோட அக்கா தான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தாவா? திருமணம் செய்துட்டாவோ? திருமணம் செஞ்சுட்டு அவாக்கு 3 பிள்ளைகள். அவாக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. இப்போ ஆட்டா வீட்டில் இருக்கிறீங்க? இப்போ அக்காட வீட்டில் தான் இருக்கிறேன். அக்காட வீட்டில் அம்மாக்கள் தான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டல் செலவில் இருந்து. இது ஆட்டா வீடு? இது அக்காட வீடு. இதில் நின்றவா அக்கா. அப்போ எனக்கு மறைச்சி சொன்னது அத்தான். தங்கச்சி என்று சொன்னார் எனக்கு. நான் தங்கச்சி என்னடா உங்களோட சகோதரி தானா? அப்போ இவா தான் வச்சு பார்த்தவா உங்களை ஹாஸ்பிட்டலில்? இவா தான் 1.5 மாசமா. இப்போ அம்மா தான் செலவெல்லாம் அம்மாவோட செலவு. நீங்கள் அவரோட திருமணம் செய்திருக்கேக்க என்ன வேலை செய்து கொண்டு வந்தீங்க? வேலை எதுவும் செய்தீங்களா இல்லை வீட்டோட? வேலைக்கு போகிறேன். வீட்டோட தான் இருந்தேன் நீங்கள். இது இப்போ 11 12 1 2 2ஆம் மாதம் 3 மாதத்துக்கிட்ட 3 மாதத்துக்கிட்ட இந்த புண் இன்னும் ஆறையில் என்ன? இல்லை ஆறையில். இது 2 சைட்லேயும் பெரிய புண்ணு. இதில்
எல்லாத்துலேயுமே நெருப்பு சுட்டது தான் ஒரு பயங்கரமானது. அந்த சுடைக்குள்ளே வந்து தெரியாது. அதுக்கு பிறகு அந்த சுடுபட்ட செல்லுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாம் விட்டு விளத்தி கடைசியாக மிஞ்சுறது தான் சரியான ஒரு இதுக்கு வந்து வளர்ந்து வரும். அதில் ஒரு கொடுமையானதும் பயங்கரமானதும் அது அந்த ஒரு கோபத்தால் தான் அந்த ஒரு முடிவை எடுத்திருக்கிறீங்க. அவர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல விட்டுட்டு விலத்தி வந்திருக்கலாம். விட்டுட்டு விலத்தி சமூகம் சமுதாயம் பார்க்கும் கதைக்குமன்ற இந்த இந்த மனப்பாங்கு நிறைய பெண்களுக்கு வந்து இருக்குது. ஆண்களோ பெண்களோ உங்களோட வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியில்லாட்டி உங்களோட சகோதரங்கள் இல்லை அம்மா அப்பாவோட போய் நீங்கள் உங்களோட பாட்டுக்கு இருக்கலாம். இப்படியெல்லாம் பிள்ளையான முடிவு எடுக்கணுமென்ற அவசியம் இல்லை. இந்த பிள்ளையான முடிவுக்கு காரணமாக வந்து இருக்கிறது ஒரு குறுகிய நேரத்தில் எங்களோட மூளை எங்களுக்கான தகவலை வந்து வழங்கியிருக்கும். யாருமே எங்களுக்கு கதை சொல்ல விட மாட்டாங்க. அந்த தவறான முடிவு எடுக்கிறார்கள்ட்ட பின்னாலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவை ஒரு குறுகிய இடத்துல அவையில்ட மூளை சொல்லியிருக்கும். ரைட், இதுக்கு மேலே இது இல்லை, உனக்கு இது இல்லை, இப்படித்தான் இருக்கும், இனி இப்படித்தான் நடக்க போகுது இப்படின்றத அவையிலேயே விரட்டும். அப்படி ஒரு இடத்துக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் அப்படி ஒரு அமைதியாக ஒரு கொஞ்சம் நேரம் அந்த கணத்திலேயே கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாலே அந்த முடிவுலேருந்து நீங்கள் மாறிடுவீங்க. அப்போ டக்குண்டு அவசரப்பட்டு போகிறது, அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தில் இவ்வளோ என்னத்தை செய்து எப்படி போராடினாலும் நாங்கள் வாழ்கிறதுக்காகத்தான். வேலைக்கு போனால் என்ன செய்தா என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்படணும்னு விருப்பம் எங்களுக்கு இல்லை. ஏன் ஒரு தரம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க? வாழணுமன்றதுக்காக. தாங்க எப்படியோ இந்த உயிர் வாழணும், சாப்பிடணும், எனக்குரிய இதை செய்து வாழணுமன்றதுக்காக தான் இந்த உலகத்தில் உள்ள சகல மக்களுமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கான காரணம். அக்கா வந்து பார்க்க ஒரு அழகான ஆளாக இருந்துருக்குறீங்க. உங்களை சும்மா அப்படி நோம்பலாக வந்து பார்க்கவே வந்து தெரியுது. அப்போ இன்றைக்கு தலைமுடி இல்லாமல் இதுக்கு முதல் நான் இவ வந்து பார்த்ததில்லை, இப்போ தான் வந்து பார்க்குறேன். இப்போ எத்தனை வயது? 27 வயது. 27 வயசுலேயே ஒரு இதில் வந்து பிறகு என்ன அவருக்கு ஒரு கேசம் பெற இல்லையோ? கொடுத்த நாங்கள் அவையல் சொல்லி நம்ம அவர் தானாக விரும்பி போனால் நாங்கள் அது இன்றையா இது இந்த இதுவும் இது எங்கட நாட்டு சட்டமே ஓட்டு என்று சொல்லி நம்ம இன்னும் அவரை பிடிக்கல. அவர் எங்கே இருக்கிறார்? இப்போ கிளிநொச்சியில தான் இருக்கிறாருன்னு தெரியுது, இங்கேன்னு தெரியாது. அவைய வீடு எடுத்து அங்கே இருக்கணும்னு தெரியாது. அவாவோடையே போயிட்டார். அவரோட தான் இருக்கிறார், இங்கேன்னு தெரியாது. அவாக கணவர் இல்லை? கணவரும் இருக்கிறார். அவாட கணவர் இவரோட பிரச்சனையில் இருக்கு, அவரும் அவாவோடையே இருக்கிறார். அப்படியா? ஓ, அவாவோடையே ஒரே வீட்டில் தான் 2 பேரும் இருந்ததுனா இருக்கத்தான் இவர் போய் வாரது. என்னென்று பழக்கம்? இவர் அவரோட வேலை செய்யக்க ஒரே இடம் தானே அக்கள். அதாவது மனுஷன்ற நண்பன் வேலைக்கு போய் பழக்கம், வேலைக்கு போன இடத்துல பழக்கம். அப்போ இந்த ஸ்டோரியை வந்து வடிவாக அறிஞ்சுன்னு போனால் நண்பன் மனைவியை கூட்டிக் கொண்டு போக ஆசைப்பட்டிருக்கிறார் அவர். அதாவது 2 குடும்பங்கள் வந்து இருந்திருக்கணும். ஒருத்தருக்கு அவருடைய இன்னொரு மனைவியிட விருப்பம். இப்போ இதில் 2 பேர் வழியாக பாதிக்கப்படுறாங்க. இந்த கள்ளக்காதல்ன்றது வந்து உண்மையிலேயே வந்து அதுவும் ஒரு பிரச்சனையான ஒரு விஷயம். ஒரு குடும்பம் நீங்கள் வாழனை கேட்க 2 பேர் வந்து அங்கே இறந்து போக நேரிடும். இல்லாமல் போகிறதுக்கான ஒரு இப்போ 2 பேர்ட்ட வாழ்க்கை குழப்பப்பட்டிருக்கு. இவாட வாழ்க்கையும் நாசமாக்கப்பட்டு அதே மாதிரி அவருடைய அவாட கணவருடைய வாழ்க்கையும் வந்து நடுத்தெருவுக்கு வந்து வந்திருக்குது. ஒரு கள்ளக்காதலால் இந்த கள்ளக்காதல் செய்கிறது, கள்ளக்காதலில் இதுவரைக்கும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கூட விழிப்படையுங்க. அது வந்து அவருடைய துணைக்கு தெரிய வரைக்குள்ளேயோ இதான் ஒரு வெளியே ஒரு பிரச்சனையாக தெரிய வரைக்கும் அது ஒரு மன ஆதங்கத்தை வந்து ஏற்படுத்தணும். உயிர் போகிற அளவுக்கு கூட ஒரு தண்ட முடிவுகளை வந்து அவங்க அந்த பூமியில் இல்லாமல் போகிற அளவுக்கு கூட முடிவுகள் பிள்ளையாக எடுக்கிறதுக்கு இருக்கும். அப்படி நிறைய கள்ளக்காதல் வந்து நடந்து கொண்டிருக்கிறதால தான் வந்து இந்த விஷயத்தையும் வந்து சொல்கிறேன். நீங்கள் அது ஒரு விளையாட்டாவோ இல்லை சும்மா சாதாரண விஷயமாவோ வந்து எடுத்துடாதீங்க. நாளைக்கு அவருடைய துணைவிக்கோ துணைவியாருக்கோ துணைவனுக்கோ தெரிய வரைக்குள்ளே அது ஒரு வாழ்க்கையில் பெரிய ஒரு பிரச்சனையாக வரும். அவங்க ஒரு பிள்ளையான முடிவு இந்த அக்காட வாழ்க்கையில் சீரழிய ஒரு பெண் காரணமாக இருந்திருக்கிறா. அவாவுக்கு 17 வயதில் பிள்ளையும் வந்து இருக்குது. அப்போ பாருங்கள் என்னத்துக்கு இந்த இதற்கான. அதே மாதிரி நாளைக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை கூட பாதிக்கப்படும். என்ன தாய் இப்போ இந்த வயதில் இப்படி விட்டுட்டு ஓடினவா 10 வயசு ஆம்பளை பிள்ளைய விட்டுட்டு 14 வயசு பிள்ளையை தான் கூட்டிகிட்டும் போயிருக்கிறா. அதனால் அந்த பிள்ளைய கொண்டு ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுருக்குறேன். 14 வயசு ஆம்பளை பிள்ளைய கொண்டு போய் ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுட்டா 10 வயசு பிள்ளைய தகப்பனோட விட்டுட்டு போயிட்டேன். அவர்கிட்ட தகப்பனோட விட்டுட்டு இவா தனியாக போயிட்டா. மூத்த பிள்ளைய தான் கூட்டி கொண்டு போய் அவரை ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுட்டு. நீங்கள் அவாவோட போய் கதைச்சி சொல்லி பார்த்தீங்களா? இதெல்லாம் நிப்பாட்டுங்க, இதெல்லாம் தேவையில்லை. எனக்கு கடைசியாக போன இடத்து கதை கேட்க எந்த மனுஷனை என்னட்ட விடாடி
ரெண்டு கதைச்சதுக்கு பிறகுதான் சண்டை பெருசாயினது. உங்கள்கிட்ட அப்படி கதைச்சவாவோ? என்னோட கதைச்சவாப்போ எந்த கணவரன் அவாக்கு கணவர் இருக்கத்தக்கன உங்களோட கணவரை எந்த கணவரன் உரிமை கூறி கதை கவலைக்கிட எந்த கணவர் ரெண்டையும் இவர் என்ன எனக்கு அவள் தான் மனசி அவளோட தான் பாலுவன் அப்படி என்று சொல்ல. இப்போ உங்களுக்கு எழுத்து இருக்குத்தானே? எழுத்தை வச்சு நீங்கள் இப்போ இது மாற விட்டு கோர்ட்ஸுக்கு போய் கோர்ட்ஸில் நீங்கள் மூவ் பண்ணி அவரை எந்த காரணத்துலையும் சும்மா வழக்கு போட இல்லாதானே போக இல்லாதானே சொல்லி விடாதீங்க. போட்டு ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டு வந்து காசு கட்டணும். ஒரு மாதமும் காசு கட்டைக்குள்ளே அறிவு கண்ணை என்ன செய்ய மாட்டா தன்னாலேயே திறக்கும். நாங்கள் செய்தது பிள்ளைன்றது ஒரு சில மனைவிமார் தங்களுடைய கணவன்மார் இப்படியான செயல்கள் செய்துட்டு வெளியே போனோன்னே அதை பேசாம விட்டுட்டு இருக்கேக்க அவைகளுக்கு இன்னும் ஒரு சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரத்தை ஒரு காலமும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அவையும் வச்சு பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் 2 பிள்ளைகளுக்குமான பணம் வந்து கட்டுற அளவுக்கு நீங்கள் ஒரு நிலப்பாட்டை வந்து உருவாக்கினா அதுவே பெரிய ஒரு தண்டனை வாழ்க்கையில். வழக்கு கொடுத்துருக்குறோம், இன்னும் ஆளை பிடிக்கல. பொலிசில் வழக்கு கொடுத்துருக்குது. அதான் நீங்கள் பொலிசிலையும் அடிக்கொருக்கா சொல்லி நீங்களும் தகவல் தெரிஞ்சால் அங்கே இருக்கணும்ன்றதை பொலிசுக்கு வந்து தெரிவித்து எங்களுக்கு தெரியாது சொல்கிற அளவுக்கு தெரியாது. ஓ அக்காட பிரச்சனையை வந்து பார்க்க உண்மையிலேயே கவலையாக இருக்குது. அதுக்கு இன்னும் ஒன்று இந்த சமூகம் என்று பார்த்து சமூகத்துக்கான பார்வையும் அவள் பிள்ளையான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. பார்க்குறவன் என்ன நினைப்பான், பார்க்குறவன் என்ன கதைப்பான். உண்மையிலேயே அது அறிவில் குறைஞ்ச லெவலில் இருக்கிறவே தான் இந்த பார்க்குறவன் என்ன நினைப்பான், பார்க்குறவன் என்ன கதைப்பான்ன்ற ஒரு கோணத்தில் வந்து பார்க்குறது. பார்க்குறவன் எதுவும் நினைக்கிறதில்லை, எதுவும் கதைக்கிறதில்லை. அவனோட வேலை அவனோட வாழ்க்கையை தேடி ஒவ்வொருத்தருமே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. தங்களோட வாழ்க்கையை அவங்களோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை பார்க்குறதுக்கே நேரம் இருக்காது. சும்மா போகிற போக்கில் எத்தனை 4 கதையை கழிச்சிட்டு போவாங்களே இல்லையா. அதெல்லாம் அவங்களுக்கு பார்த்து உங்களை பற்றி கதைப்பாங்க, பிறகு வேறு ஒரு ஆளை பற்றி கதைப்பாங்க, வேறு ஒரு ஆளை பற்றி அப்படியே கழிச்சு கொண்டே போவாங்க. அவங்க சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பாங்க. அவங்களோட அடுத்தடுத்த தேவையில்லைன்றது நிறைய வந்து கொண்டு இருக்கும். இப்போ இதை பார்த்து சமூகத்துக்காக பிள்ளையான முடிவுகள் எடுத்தாக்கள். என்ற நண்பன் ஒருவரும் வந்து இந்த மாதிரி இறந்திருந்தவர். அவர் ஒரு 10 வருடத்துக்கு முதல் என்னுடைய நண்பன் ஒரு நெருங்கின சிநேகிதன் ஒருத்தன் இப்படி ஒரு பிள்ளையான முடிவு ஒன்று எடுத்திருந்தான். அவனோட வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தவறான தொழிலில் வந்து ஈடுபட்டிருந்தார். தவறான தொழிலில் வந்து ஈடுபட்டு அதற்காக வந்து கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு வந்து போகிறார். ஜெயிலுக்கு வந்து போய் ஜெயிலில் இருந்து ஒரு மாதத்திலே ஒரு மாதம் அவர் ஜெயிலில் வந்து வைக்கப்படுறார். ஜெயிலில் வச்சு ஒரு மாதத்தில் திரும்பி வந்து பார்க்கல மனைவி இன்னும் ஒரு ஆளோட போயிட்டா தொடர்பு. இப்போ மனைவி இன்னும் ஒரு ஆளோட போய்க்குள்ளே அப்போ அவர் ஜெயிலில் இருக்கலையும் அவருடைய மனைவி வேற ஒரு ஆளோட திரியக்கலையும் நான் வந்து அதை காண்றேன். நான் கிளிநொச்சி பகுதியில் வச்சு அவருடைய மனைவி வேறு ஒரு ஆளோட போய் கொண்டிருக்கிறத கண்டு போட்டு சரின்னுட்டு அப்போ இவன் சின்னலேருந்து ஆளை வந்து தெரியும். அப்போ இவன் இப்படி ஜெயிலில் இருக்கிறான்னு இப்படி தெரிகிறான்னு சொல்லி யோசிச்சு போட்டு இருக்க அவன் ஜெயிலை விட்டு வெளியே வந்து வீட்டை இருந்து மனைவியை கால் பண்ணி கூப்பிட்டுருக்குறார். 2 தடவை 3 தடவை கூப்பிட நாளைக்கு வாரன் நாளண்டைக்கு வாரன்னு சொல்லி அவர் வரையில். அப்போ அவர் இடையில நான் காணைக்குள்ள என்ன மாதிரி இப்போ எங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கல. இல்லை மனசி வந்து எங்கேயோ கொழும்புக்கோ எங்கேயோ வேலைக்கு போயிருக்கு, வரும் நாளைக்கு வருது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ எனக்கு அந்த விஷயம் உள்ளால தெரியும். நான் அது சம்மந்தமாக ஒன்றுமே கதைக்கல, பேசாமல் விட்டுட்டு இருந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிய திடீரென்று அவர் வந்து விசா மறந்துட்டார், ஒரு தவறான முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். அப்போ அதுக்கு உண்மையிலேயே பிடிச்சி கொண்டு போய் உள்ளுக்கு போட்டது பிள்ளையான விஷயமாண்டு கேட்க இல்லை. அவன் ஒரு கஷ்டத்தில் பிள்ளையான கசிப்பு வடிக்கிற ஒரு வேலையை வந்து செய்தவர். அந்த கசிப்பு வடிக்கிறதாலேயே அவர் வந்து கைது செய்யப்படுற இப்படி சாராயம் விற்பனை செய்ததோ ஏதோ பரல்களோடு இருந்து பிடிபட்டாண்டு, காய்ச்சல் இடத்துல இருந்து பிடிபட்டாண்டு. ஆனால் அந்த குடும்பத்துக்காகத்தான், அந்த 2 பிள்ளைகளும் மனைவியும் சாப்பிடணும், அவையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த தொழிலையே அவன் செய்கிறான். போய் அதுக்காக வந்து கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு போகிறான். போய் திரும்ப வந்து பார்க்கலாம். அந்த இதை நினைச்சாலே பயங்கர ஒரு கவலையான ஒரு விஷயம். கடைசி மட்டுமே எனக்கு ஒரு ஆழமாக பதிஞ்ச ஒரு விஷயம். அது மாதிரி நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சு போகிறதுக்கு இப்படியான கள்ள தொடர்புகள் வந்து காரணமாக இருக்குது. இந்த வரைக்கும் நிறைய பேர் வாழ்க்கை இழந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய துணைன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். உலகம் அந்த உலகத்தை வந்து உலகம் இந்த அக்காவும் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தபடியா ஏனோ தானோ ஒன்று பார்த்துருந்தான்னு சொன்னால் அவள் இப்படி தன்னை இது செய்திருக்க தேவையில்லை. நம்ம அவரில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் பாசமும் வந்து வச்சிருந்திருக்கிற பிரிய இயலாது, விட்டு கொடுக்க இயலாதுன்ற ஒரு மனநிலை வரைக்குள்ளே தான் இப்படியான தவறான முடிவு. ஒரு சைக்காலஜி வந்து தெரிஞ்சவங்க வந்து சொல்லிக்குள்ளே ஒரு லவ் பிரேக்கப் நடக்கக்குள்ளே
ஒருத்தன் மரணிக்க போய்க்கல என்னென்ன ஹோமோன் எல்லாம் சுரக்குமோ அவ்வளவும் சுரக்குமாம் லவ் பிரேக்கப் நடக்கல அவ்வளோத்துக்கு அது ஒரு வேதனை தர்ற ஒரு விஷயமா வந்து இருக்கும். அது பொலைவாட விஷயத்தையும் வந்து உணர்ந்து கொள்ள முடியுது. சொல்லுங்கக்கா, இப்போ அக்காட உதவியோடு இருக்கிறீங்க? அக்கா வீட்டில் இருக்கிறேன். அம்மா தம்பி தான் உழைச்சி பார்க்கணும். அம்மாவும் தம்பியும் தான் உழைச்சி பார்க்கணும் உங்களோட 2 பிள்ளைகளையும். சின்னவருக்கு அங்கே கால் தான் கொடுக்குறேன். அங்கே தான் கொடுக்குறோம் நீங்கள், அங்கே தான் கொடுக்குறோம் நீங்கள். அப்போ இனி இந்த வருத்தம் சுகமாகி வரையே கன நாள் ஆகும் போலோட கண்ண மாற இல்லை. காரங்கள் ஒன்று தூக்க இல்லாது சாப்பிடவும் இல்லை. சாப்பாடை தீத்தி விடுறது அக்கா கரண்டியில்? அக்கா தீத்தி விடுறவா இப்போ 2 நாளாக கரண்டியில் சாப்பிட்றேன். கரண்டியில் சாப்பிட்றீங்க. நீங்களே செய்து போட்டு நீங்களே அதில் என்ன திரும்ப தப்போணுமன்ற ஒரு எண்ணம் எரிவு தாங்க இல்லாமல் பெரிய வலிக்கிட்ட உடம்பு. அவர் வந்து எந்த முயற்சியும் எடுக்கலையா உங்களை காப்பாற்றுறதுக்கு? என்ன செய்தவர்? வரையில அங்கால 2 பேர் போல வரையில நான் கத்தினேன் நீ காப்பாற்ற சொல்லி வரையில. நான் பிறகு எரிஞ்சு இதில் எஞ்சால் நின்றுட்டு எல்லாம் நெருப்பெல்லாம் நூற்றா பிறகு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லையும் கிட்டையும் வரையில்லை. தூரம் நின்று பார்த்துக்கோங்க. தூரம் நின்று ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லையும் வரையில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் தர்மபுரம் கொண்டு போய் தர்மபுரத்தால் போலீஸ் விசாரணைக்கும் இது வரைக்கும் அவர் போகவே இல்லை. அப்படி அதுலேயே இருந்து மாறினவர் தான் அப்படியே மறைந்து கொண்டு போனவர் தான். போனவர் இப்போ 13ஆம் நாத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர். அடுத்த நாள் கூட வேற இல்லை பார்க்க. 13ஆம் நாத்து வேற எனக்கு அப்போ சரியான அந்த சுய நினைவண்டி இல்லை. எனக்கு நான் வந்து மாறாட்டம் மாதிரி அந்த டைம் அப்படி எனக்கு தெரியாது வந்தது. அக்கா கலைச்சி விட்டதுன்னு சொன்னா நீ வர வேணாம். 13 அடுத்த நாள் வந்திருந்தா நீ உன்னைய மனுஷனா பார்த்துருக்கலாம். 13ஆம் நாத்து வந்தா 13ஆம் நாத்து வந்து பார்த்தவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவராம். ஒரு போலீஸ் ஒரு ஆளையும் கூட்டி கொண்டு வந்தவராம். அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸையும் கூட்டி கொண்டு ஏன்டா தன்னை பிடிச்சிருவாங்கன்ற பயத்தில். அப்படியானவன் வெளியே தெரிய மாட்டான், ஒளிஞ்சுதான் இருப்பான். பெங்கால பக்கம் இருக்கிறாருன்னு தெரியாது இங்க இருக்கிறான்னு. ரைட். இப்போ 2 பிள்ளைகளே கிளிநொச்சி என்று ஆக்கள் சொல்லி கிளிநொச்சியில் தான் இருக்கிறாருன்ற தகவல் எங்கேன்னு தெரியாது. வேறு அத்தான் வந்து ரோட்டில் காணைகளை என்னை வந்து மறைச்சி சொல்லியிருந்தார் இப்படி இப்போ இவாட்டேருந்து கோள்கள் இது வரையில் இப்படி ஒரு பிரச்சனையில் அவள் வந்து இப்படி ஒரு பிள்ளையான முடிவு எடுத்துட்டா அப்போ அவள் எங்களோட வீட்டில் தான் இருக்கிறான்னு சொல்லி. அப்போ இப்போ தான் பிறகுல வந்து தெரியுது அவையோட சகோதரி தான் அவான்னு சொல்லி. அப்போ இவேற குடும்பத்துக்கு கூட நான் அண்மையில் வந்து ஒரு உதவி ஒன்று வழங்கியிருந்தேன். அவையிலும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிற உறவுகள். இப்போ வேறு அக்கா அத்தான்னு சொல்லக்கூடிய அந்த 2 பிள்ளைகளுக்கும் வந்து கால் வந்து ஒரு வளைவான நிலைமையிலிருந்து ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லி உதவி கேட்டு அந்த உதவியை நான் வந்து ஒரு குறிப்பிட்ட உதவி பெற்றுக் கொடுத்துருந்தேன். நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குன்னு கேட்ட இடத்துல இப்போ அவையிலும் அது உதவி பெற்ற உறவுகள்லாம் அப்போ அவையிட அத்தான் தான் அதில் போய்க்கல முதல்வர் அன்றைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போய்க்க சொல்லியிருந்தார். இப்படி பிரச்சனைனா இப்போ அவாவுக்கு இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று வழங்குறேன். அவாட இப்போ இப்படியே இருந்தால் மருத்துவ செலவுகள் அது இதுன்னு சொல்லி அப்படியே இருக்குது. அவாவுக்கு யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து அவாவுக்கு வழங்கலாம், சொல்லுங்கக்கா. ஒரு 1 விட்டு ஒரு நாள் மருந்து கட்ட போகணும். தர்மபுரம் போக சொன்னது. தர்மபுரத்தில் அவியல் என்னைய பார்த்தோன்னே மருந்து கட்ட மாட்டேன்னு தங்கட சின்ன ஹாஸ்பிட்டலாம் இங்கே எங்களால் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் கிளிநொச்சிக்கு போங்க, இந்த கிருமி தொட்டாக்கிருமாண்டா அதோட 1 விட்டு ஒரு நாளைக்கு 3000 ரூபா ஆட்டோவுக்கு 3000 ஆட்டோவில் தான் போகிறது. போகணும், பஸ்ஸில் போகல. இது சரியா இவரை எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லல. மற்ற புண்ணுகள் மாறி வர புண்ணுகள் பெருசாகவே போய்கொண்டிருக்கு. வர பார்க்க அப்படித்தான் இருந்துச்சு. வாக்கா உங்களுக்கு பெருசாக போய்கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அதான் நான் அதை சொன்னேன். அது வேற காயங்கள் உடனே ஆறிடும். நெருப்பு சுட்ட காயம் அப்படியே நாளாக ஒவ்வொரு செல்லுகளாக உருகி கடைசியாக பாதிக்கப்பட்ட எல்லா செல்லும் உருகி வெளியே வந்ததுக்கு பிறகு தான் அந்த இடம் மாற்றம் பெற்று அதில் மிஞ்சுறது அப்படி மாறி வந்து வரும். எப்போவுமே இப்படி ஒரு முடிவு யாருமே எந்த ஒரு உறவுகளும் எடுத்துடாதீங்க. உலகிலேயே பயங்கர கொடுமையானதும் கொடியதும் இப்படியான முடிவுகள் எடுக்கிறது வந்து. அப்போ அந்த அக்காட மனநிலையில் தன் உண்மையான பிரச்சனையை வந்து சொல்லியிருந்தேன். இந்த சமூகம் எப்படி பார்க்கும், என்னால் தாங்கிக் கொள்ளலாம், நான் தன் வாழ்க்கையை ப்ரெஷராகி அதை வந்து செய்துட்டா இது ஒரு வேறு பார்க்குற உறவுகளுக்கும் வந்து ஒரு பாடமாக இருக்கணும். இப்படி ஒரு எந்த காலத்துலேயும் இப்படி ஒரு பிள்ளையான முடிவு, இப்படி ஒரு பெருற்ற பழக்கம் சில பேருக்கு
புலியான முடிவெடுத்தவையெல்லாம் பல தடவை ஆக்களை வந்து விரட்டி கொண்டு தெரிஞ்ச ஆக்களாக இருப்பினோம். இப்படி நான் செய்ய போகிறேன், இப்படி செய்திருவேன்னு சொல்லி அது ஒரு கட்டத்தில் அவை உண்மையாகவே அதை செய்திருவினோம். நீங்கள் இதுக்கு முதல் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் இப்படி செய்திருவேன்ட்டு அவருக்கு ஒரு நாளுமே சொன்னது இல்லையா? உண்மைதானா? இதுக்கு முதல் பிரச்சனையும் வந்ததில்லை உங்களோட குடும்பத்துக்குள்ள? இல்லை, பிரச்சனைன்றது இல்லை. இவ்வளோ பிரச்சனை தெரிஞ்ச அப்புறம் கேட்க அப்படி இல்லைன்னு சொல்லி சத்தியம் எல்லாம் பண்ணி. அவரை லவ் பண்ணி செய்தனீங்களா பேசி செய்ததா? விரும்பித்தான் செய்த நீங்கள். சரி, அக்காட நிலைமையை வந்து இந்த வீடியோ வந்து பார்த்த உறவுகளுக்கு வந்து விளங்கியிருக்கும். தேவா என்று சொல்லக்கூடிய அக்கா வந்து கனடாவில் வந்து இருக்கிறா. தேவான்னு சொல்லக்கூடிய அக்கா இங்கே வேறு உறவுகளூடாக பல இடங்களில் வந்து உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஒரு உறவு. இப்போ அவாவால் வந்து தரப்பட்ட பணத்திலிருந்து 50,000 ரூபா பணத்தை அக்காட செலவுக்காக வந்து கொடுக்குறோம். நமக்கு மருத்துவ செலவு இருக்குது 3,000 ரூபா. அதே மாதிரி இந்த புண் மாறி வர 2 பிள்ளைகள் அவைய குடும்ப நிலப்பாடும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறதால யாரோ இந்த வீடியோவை பார்க்குற உறவுகள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி 10,000 20,000 என்று சொன்னாலும் நீங்கள் உங்களால் என்னால் விளங்க முடியும்னு சொல்லி அந்த உதவியை வந்து வழங்குங்க. அவாவுக்கு ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அவாவுக்கு வந்து அது எவ்வளோ வந்தாலும் அதை வந்து பெற்றுக் கொடுக்கலாம். என்னென்னு சொன்னால் அவாவுக்கு நீ தனியை தண்ட வாழ்க்கையை தண்ட பிள்ளைகளையும் வந்து பார்த்துக்கொண்டு இந்த புண்ணுகளையும் மாற்றி அடுத்த ஒரு நிலைமைக்கு போக வேண்டிய நிலப்பாடு இருக்குது. அதே மாதிரியாக்கா இந்த வீடியோவை போட்டு யாரும் முன் வந்து உங்களுக்கு உதவி வழங்கினா தான் அந்த உதவியை கொண்டு தருவேன். நான் சொல்லிட்டு போனால் தர்றேன்னு சொன்னால் தருவணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடாது. யாரும் தந்தால் கட்டாயம் வந்து கொண்டு தருவேன். இப்போ அக்காவுக்கு தேவான்னு சொல்லக்கூடியவா கனடாவில் இருந்து தந்த 50,000 ரூபா பணத்தை வந்து வழங்குறது. ஓகே, இந்த பண உதவியை செய்த தேவான்னு சொல்லக்கூடிய அக்காவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன். அவாவும் நன்றியை வந்து தெரிவித்து கொள்கிறா. திரும்ப சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் அவாவுக்கு ஒரு உதவியை வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை வந்து வழங்குங்க. உண்மையிலேயே தேவையுடைய ஒரு குடும்பம். எனக்கு வேலை வந்து இந்த ரங்கன் குடியிருப்புக்கு நான் வந்து சாப்பாடு வழங்குற இதுகள் வந்து போகிறபடியாக வேறு முழுமையான இந்த வேறு அத்தானும் அக்காவையும் வந்து தெரியும், இவாவை தெரியாது. அவர் சொல்லத்தான் அவரே ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருக்கிறார். இப்போ அடுத்தது இவாவுக்கும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அவைகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சுமையாக வந்து இருக்கும். 2 பிள்ளைகளோட அவள் இருக்கிறா. அவாவுக்கும் அவைகளுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்காம ஒரு நார்மலான ஒரு நிலைமையில் தன்னை வாழ்க்கையை கொண்டு போகிறேன்னு சொன்னால் ஒரு உறவுகளோட சப்போர்ட் இருந்தால் அவருக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்து இருக்கும் அப்படின்னு கூறிக்கொண்டு நன்றியா.